தாவேகா தற்போது மேலும் தீவிரம் காட்டி வருகிறது. தற்போது நிலைப்பாட்டின்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக ஆதரவை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்பான மேலும் தகவல்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்தது. இதனைத் தொடர்ந்து மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதரவை திரட்டி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் தங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது 112ஆக உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து 113ஆக உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ச்சியாக நடத்தியிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து அந்த உயர்மட்ட குழுவாக இருக்கட்டும் அல்ல மத்திய குழு கூட்டமாக இருக்கட்டும், அதில் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த ஆலோசனையை நடத்தி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து தாவேகாவிற்கான அந்த ஆதரவு என்பது உயர்ந்திருக்கிறது. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவர்களுடைய ஆதரவை அவர்கள் நாடி இருக்கிறார்கள். நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் அவர்கள் நேரடியாக தீநகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்து தன்னுடைய அந்த ஆதரவு கடிதத்தை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது, பெற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அவர்களுடைய முடிவு இருக்கிறது, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சரியாக 4:30 மணி அளவில் அவர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்திப்பார், தன்னை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்குமாறு அவர் அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான ஆதரவு கடிதத்தை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த சில நாட்களாகவே நிலவி வந்த அந்த அரசியல் பரபரப்பு என்பது ஒரு முடிவுக்கு வருகிறதோ என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்குமே திமுக கூட்டணியில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் என்பது இருந்தது. தொடர்ச்சியாக திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகாகத்தான் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் நேரடியாக சென்று CT நிர்மல்குமார் அந்த ஆதரவு கடிதத்தை பெற்றிருக்கிறார்.